ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டிஎன்பிசி ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுக்குள்ளே தமிழ் டாப்பிக்கில் சூட்டு எழுத்து பார்க்கும் வாங்க. சூட்டு எழுத்துனா ஒன்று சுட்டி காட்டுற எழுத்து சூட்டு எழுத்து, ஓகேவா? ஆ இ ஊ ஆகிய 3 தான் வந்து சூட்டு எழுத்துன்னு சொல்லுவாங்க. ஆ இ ஊ தான். அப்போ ஊங்கிறது நம்ம இப்போ பயன்படுத்துறதுல ஆ இ மட்டும்தான். அங்கே இங்கே அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒன்று சுட்டு காட்டுறோம்ல, அதான் வந்து சூட்டு எழுத்து, ஓகேவா? இதோடய படிக்கிறேன் பாருங்கள். அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களை கவனிங்கள். அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன. இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கும் அச்சொற்கள் முதல் அமைந்துள்ள ஆ இ ஆகிய எழுத்துக்களை காரணம். ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் என அழைக்கப்படுகிறது. ஆ இ ஊ ஆகிய 3 சுட்டு எழுத்து. ஆனால் இன்று ஊ என்ற எழுத்து சூட்டாக பயன்படுத்துறது கிடையாது, ஓகேவா? அகச்சூட்டுனா என்ன? இப்போ வினாவில் பார்த்தோம்ல, அகவினா புறவினா, அதாவது அந்த வினா எழுத்தை நீக்கிட்டா பொருள் தரலை, மிச்ச ரிமைனிங் இருக்கிற லெட்டர் பொருள் தரலைன்னா அது அகவினா, மிச்சம் இருக்கிற லெட்டர் வினா தான் புறவினா. அதே தான் இதுலேயும் பார்ப்போம். அகச்சுட்டுனா இப்போ வந்து சூட்டு எழுத்து நீக்கினீங்கன்னா பிற இது வந்து பொருள் தராது, ஓகேவா? இப்போ இதில் ஈங்கிறது இவன்கிறதுல ஈங்கிறது இதா சாரி இப்போ ஈ எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்க, இந்த ஈ எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்க, வன்னுங்கிறது எந்த பொருளும் தராது. இந்த ஈ எடுத்துட்டிங்கன்னா தூ இதுவும் பொருளாது, அதுதான் எது பொருள் தராது. இப்படி பொருள் தரனா அது அகச்சூட்டு, ஓகேவா? அதுவே பொருள் தந்துச்சுன்னா அது புறச்சீட்டு. அவ்வானம், இம்மலை, இந்நூல் பார்த்துங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த மட்டும் எடுத்துட்டிங்கன்னா வானங்கிறது தனியாக ஒரு பொருள் தரும், மலை ஒரு பொருள் தரும், நூல் ஒரு பொருள் தரும். இச்சொற்கள் உள்ள சூட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். இது வந்து புறச்சூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்மை சூட்டு அப்படிங்கிறது அருகில் இருக்கிறது சொல்கிறது அண்மை சூட்டு, ஓகேவா? அண்மையில் இருக்கிறது அண்மை சுட்டு. அண்மையில் இருக்கிறது என்ன ஒரு எக்ஸாம்பிள் ஈ தான் அதோட இது, ஓகேவா? அண்மைக்கு ஈ, தொலைமைக்கு ஆ இப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ரெண்டும் ஆப்போசிட்டாக வருதுன்னு ஞாபகம் வச்சுங்க. அண்மைக்கு ஆ வராது, அண்மைக்கு ஈ வரும். சேமைக்கு ஆ வரும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இவன், இவர், இது, இம்மரம், ஓகேவா? அருகில் உள்ளவற்றை கூட்டுறது. இதுக்கு வந்து உள்ள சூட்டு எழுத்து ஈ. அதுமாதிரி சேமிட்டு அவர், அது, அவ்வீடு, அம்மரம் இதெல்லாம் சொல்கிறது. தொலைவில் இருக்கிறது சொல்கிறது வந்து அ, ஓகேவா? அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்டும் எழுத்து ஊ. ஆனால் இக்காலத்தில் இது பயன்படுத்துறதுல எக்ஸாம்பிள் வந்து உது, உவன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? சூட்டு திரிபு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம், ஓகேவா? ஆ இ எனும் சூட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்ற திரிபு அந்த இந்த ஆகும். நம்ம அந்த இந்த நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம்ல, இதான் சூட்டு திரிபு, ஓகேவா? ஆ இ வந்து அந்த இந்தன் மாற்றம் பெறுது, அதான் சுட்டு எழுத்து, ஓகேவா? இது 6th ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னால் அதே தான். ஆனா என்ன? ஆ இ ஊ வந்து சூட்டு எழுத்து. இது ஊவில் உள்ள சில வார்த்தைக்கு வந்து மீனிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்துங்க, ஓகேவா? உதுகான்னா சற்று தொலைவில் பார், உப்பக்கம்னா முதுகு பக்கம், உம்பர்னா மேலே. இது ரொம்ப முக்கியம், பார்த்துங்க. நம்ம மீனிங் மட்டும் பார்த்துங்க, ஏன்னா எங்கேருந்து எதுக்கிட்டாங்கன்னு தெரியல, அதனால இந்த மீனிங் பார்த்துக்குங்க. மிச்சப்படி நான் அதே சொன்னேன், அதே தான் வரும். ஆ வீடு, அந்த பக்கம், இந்த பக்கம், ஓகேவா? ஒன்றும் கிடையாது. ஆ இ ஊ சூட்டு எழுத்து. அதில் ஊ நம்ம இப்போ பயன்படுத்துறது கிடையாது. இதில் அகச்சூட்டு புறச்சூட்டுன்னு பிரிக்கிறாங்க. அந்த சூட்டு எழுத்தை நீக்கினா பொருள் தரலைன்னா அது அகச்சூட்டு, பொருள் தந்தால் அது புறச்சூட்டு, ஓகேவா? அண்மை சூட்டுனா அதுக்குள்ளது ஈ, செய்மை சூட்டுனா அதுக்குள்ளது ஆ எழுத்து, ஓகேவா? சூட்டு திருப்பினா அந்த இந்தன் மாறும். ஆ இ அப்படிங்கிற சூட்டு எழுத்து, ஓகேவா? அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவற்றுக்கும் இடையில் இருக்கிறத சுட்டி காட்டுறது தான் ஊ அப்படிங்கிற எழுத்து. அதுக்கப்புறம் வந்து உதுகான் அப்படிங்கிறது சற்று தொலைவில் பார்க்குற எழுது பேர் வந்து உதுகான்னு சொல்லுவாங்க. உப்பக்கம் அப்படிங்கிறது முதுகு பக்கம், உம்பர்னா மேலேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இப்போ நம்ம பயன்படுத்துறது பழைய காலத்து வேர்டு, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் பார்த்துங்க, ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போதும். தேங்க்யூ.